ஹே காய்ஸ், வெல்கம் டு துளசி ஃபன் டைம்ஸ். இன்று நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். தினமும் ஒரே கோயில் வீடியோவாக போடுறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் கோயிலுக்கு மட்டும் தான் வெளியே போகிறேன், வேறு எங்கேயும் போகல, வீட்டிலே தான் இருக்கேன். நான் வந்து காலேஜ் சேர்ந்தால் கூட காலேஜ் விளாக் போடலாம். இப்போ வீட்டிலே இருக்கனால ஒரு கோயில் வீடியோ தான் பேசி போயிட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இன்று வந்து ஏன் இந்த சட்டை போட்டிருக்கேன், ஏன் இந்த பூ வச்சுருக்கேன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லிருப்பேன். அதை போய் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ போட்ட பிறகு தான் எப்படி இந்த வீடியோ போடுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஸ் பிடிச்சி ஏறி போகிறோம். பஸ்ஸு ஏறுறதுக்கோசரம் தான் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நான் எப்போதுமே இப்போ தான் எழுந்திருப்பேனே, அதான் உண்மையான விஷயமே இதான். 8:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேனே. ஆனால் 8:30 மணிக்கு நான் இன்னைக்கு குளிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எவ்வளோ நான் வேகனாக எழுந்திருக்கேன்னு. சரி, வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். வாங்க, மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பார்த்திங்கன்னா கைஸ், எனக்கு மிகப்பெரிய வந்து பஸ் அலர்ஜி இருக்குது. பஸ்ஸில் வந்து சும்மா வரணுன்னா கூட நமக்கு வந்துடுவேன். அந்த பஸ்ஸில் பாட்டு மட்டும் போட்டால் எனக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். அதனால் வந்து என்னால் வந்து முடியல கைஸ். பூ கூட நான் எடுத்துட்டேன், தலை வலிக்குதுன்னு பூ கூட எடுத்துட்டேன். யாரோ கோயிலுக்கு பீக்கங்காய் குழம்பு எடுத்துகிட்டு வருவாங்களா? புளிசோறு தானே எடுத்துகிட்டு வருவாங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சோறு பீக்கங்காய் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல தாய். இந்த கோயிலுக்கு வர எல்லாருக்குமே ராமம் போட்டு விட்ருவாங்க சிவப்பு வச்சு. அதை வீட்டுக்கு போகிற வரைக்கும் அழைக்கக்கூடாதுங்கிறது எங்கள் அம்மாவோட ஆரை. அதனால தான் அப்படி இருக்குது. இந்த கோவிலில் ஒரு நாய் சிலை இருக்கும். அந்த நாய் கூட வந்து நான் ஒரு 3rd 4th படிக்குள்ளே ஃபோட்டோ எடுத்தேன். அது கூட இப்போயும் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். எனக்கே சிரிப்பு வருது இப்படிலாம் இருந்தேன்னு. பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நாங்கள் வந்த கோயில் வந்து என்ன கோயில்னால், அது வந்து வெங்கனூரில் இருக்க ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில். அங்கே வந்து சனிக்கிழமை வருவாங்க. இங்கே கிட்ட இருக்கவங்களாம் வந்து நடந்து ஐயோ குரங்கு இங்கே கிட்டே இருக்கவங்க, இந்த ஊரில் இருக்கவங்க, இந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து கூட சில பேர் நடந்தெல்லாம் வராங்க இந்த கோயிலுக்கு. வரங்க வேறு என்னையே பார்த்துட்ருக்கு கைஸ். ஐயோ ஜாலியாக வந்துட்டு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா வந்து வெங்கனூர் வந்து லொக்கேஷன் வந்து எப்படி டேக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து வெங்கனூர்னு இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இல்லை, இது வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து நீங்கள் வெங்கனூர்னு கூகுள் மேப்பில் போட்டாலே உங்களுக்கு வரும். வந்து பாருங்கள். அது வந்து எங்கள் குலதெய்வ கோயில் கிடையாது. இப்போ நான் இருக்கிறனால இதுதான் வந்து குலதெய்வ கோயில். இது வந்து பச்சாய் கோயில். அது வந்து பெருமாள் கோயில். அங்கே நம்ம பார்த்தோம்ல, அது வந்து பெருமாள் கோயில். முன்னெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. அதனால் கோயில் இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. வந்து நீங்களும் வந்து ஒரு டைம் செக் அவுட் பண்ணி. என்னை இந்த வெயில் இழுத்துட்டு போனதுக்கு பப்ஸ் ஜூஸ் மட்டும் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதை நானும் வெக்கமே இல்லாமல் சாப்பிட்டு வந்தேன். படக்கன் மாதிரி இருக்கும். நானும் ரிட்டன் வரக்குள்ள ட்ரெயினே காணாத மாதிரி பார்த்துட்டு வந்துட்டேன் கைஸ். கோவிலில் வந்து கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், படிப்பு நல்லா வரணும், வேலை கிடைக்கலாம் வேண்டிட்டு போகிறாங்க. அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அப்படி எதாவது வேண்டுதல் வந்தால் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலை.